18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, என் நெற்றி ஒளியைத் தொட்ட உன் வாழ்க்கையை இனி பிரகாசமாக மாறும்படி உன்னுடைய இழப்பு காலத்தையும் கஷ்ட காலத்தையும் கவலைப்பட்ட காலத்தையும் முடித்து வைத்து உனக்கான சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன். முன்னெல்லாம் பொய் சொன்னால் பாவம், அடுத்தவரை ஏமாற்றினால் பாவம் வந்து சேரும், அடுத்தவர் மனதை நோகடித்தாலும் பாவம் வந்து சேரும் என சொல்லிக் கொடுத்து வளர்த்தார்கள். ஆனால் இப்போது இதையெல்லாம் செய்பவர்கள் நன்றாக வாழுகிறார்களே என ஒன்றும் புரியாமல் தவிக்கிறாயா? கெட்டது செய்பவர்களும் கெடுதல் நினைப்பவர்களும் நன்றாக வாழும் இந்த காலத்தில் நல்லதை மட்டுமே செய்ய தெரிந்த நான், யாருக்கும் எந்த துன்பத்தையும் தராத நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று தானே யோசிக்கிறாய் என் தங்கமே? யாருக்கு எதை எப்போது கொடுக்க வேண்டும் என எனக்கு தெரியும். நல்லது செய்கிற நீ கஷ்டப்பட்டாலும் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி உனக்கு நான் அருள் செய்வேன். அதே நேரத்தில் கெட்டது செய்து கெடுதல் செய்து ஏமாற்றி பிழைத்த துஷ்ட மனிதர்கள் எல்லாம் இப்போது சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கால சூழ்நிலையையும் உன் அப்பா கருப்பசாமி நான் மாற்றி அமைத்து அவர்களுக்குரிய தண்டனையையும் கொடுக்கத்தான் போகிறேன் என் தங்கமே. எப்போதுமே வேலையோ வாழ்க்கையோ வசதியோ வாய்ப்போ எதுவாக இருந்தாலும் புதிதாக ஒன்று வந்து சேர்ந்து கொண்டேதான் இருக்கும். புதிதாய் ஒரு உறவு வருகிறது, புதிதாய் ஒரு வேலை வருகிறது, புதிதாய் ஒரு வசதி வருகிறது என பழகிய ஒன்றையும் பழைய ஒன்றையும் வெறுத்து ஒதுக்கி வைத்து விடக்கூடாது என் தங்கமே. ஏனெனில் புதிதாய் வரப்போவது உனக்கு சரியாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும் என இப்போதே உன்னால் சொல்ல முடியாதுதானே. புதிதாய் வருவது வழியை தந்துவிட்டால் நீ இழந்ததை மீண்டும் பெற முடிவது கஷ்டமாகிவிடும். இருப்பதையும் வைத்துக்கொள், இனி வரப்போவதையும் உனக்கு சாதகமாக சரியானதாக பொருத்தமானதாக மாற்ற முயற்சி செய். உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களும் உன்னிடம் அன்பு காட்டும் மனிதர்களும் உன்னிடம் காட்டுவது அவர்கள் முகமா அல்லது முகமூடி போட்டு நல்லது போல நடித்து கொண்டிருக்கிறார்களா என்பது தெரியும் வரை யாரிடமும் அதிக நம்பிக்கை வைத்து விட வேண்டாம். எந்த சூழ்நிலை ஆனாலும் ஒரு சிலரை நீ தேடி போய் அவர்கள் வீட்டு வாசலில் நிற்கவே கூடாது. அதே போல உன் மனதில் எவ்வளவு வலியும் வேதனையும் இருந்தாலும் ஒரு சிலரிடம் உன் கஷ்டங்களை கூறி வருந்திவிடக் கூடாது என் தங்கமே. நீ எப்போது அவர்களை அண்டி நாடி வருவாய், அவர்கள் தேவை வேண்டுமென அவர்களிடம் உதவி கேட்டு கால் பிடிப்பாய் என காத்திருக்கும் மனிதர்களிடம் போய் உன் கவலையை சொல்வதோ உதவியை கேட்பதோ வேண்டாம். எப்போதும் உனக்கென ஒரு தன்மானம் இருக்கட்டும். நீ எப்போதும் தலை குனியாமல் கௌரவமாய் வாழ வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் தேவையில்லாத முரட்டு பிடிவாதமும் வரட்டு கௌரவமும் உனக்கு வாழ்வில் இருக்கவே கூடாது. நல்ல விஷயத்திற்காக தன்மானத்தோடு தைரியத்தோடு நடப்பதும் பேசுவதும் வேறு. ஆனால் வீணான விஷயங்களுக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கும் வம்பு பேசி பிடிவாதம் பிடித்து வரட்டு கௌரவத்தோடு இருந்தால் அது உன்னை மட்டுமல்ல, உன்னை சார்ந்தவர்களையும் உன் குடும்பத்தாரையும் கூட சங்கடத்தில் தள்ளிவிடும் அல்லவா? அதனால்தான் சொன்னேன், இதற்காகவும் கவலைப்படாமல் இந்த கருப்பசாமியின் நெற்றியை தொட்டுவிட்ட என் அன்பு பிள்ளையே, இந்த நெற்றி ஒளியின் மூலமாகவே உன் வாழ்வில் சரியாக 60 நிமிடத்திற்குள் ஒரு திடீர் திருப்பத்தை உன் மனம் மகிழும்படியாக கொண்டு வரப்போகிறேன். நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். எப்போதும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையை பேசக்கூடிய ஆளாக இருந்துவிடு என் செல்லமே. நீ இப்போது பொய்யை தாராளமாக பேசிவிட்டு எல்லாவற்றிலும் இருந்தும் தப்பித்து விடலாம் என நினைத்தால் நாளைக்கு ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் உனக்கு உண்மை புரியும். நீ பொய் சொல்லி ஏமாற்றியது அடுத்தவர்களை அல்ல, அதன் மூலமாக உன்னையே நீ ஏமாற்றி கொண்டு விட்டாய் என. எப்போதும் எல்லா விஷயங்களிலும் நேர்மையாய் நியாயமாய் உண்மையாய் இருக்க பழகு. ஒவ்வொரு மனிதனும் பிறந்ததற்கு அடுத்த நிமிடத்திலிருந்தே அவன் வாழ்நாள் எவ்வளவு என்பதற்கான எண்ணிக்கை கணக்கு தொடங்கிவிடும். அது அறியாமல் தானே ஒவ்வொரு மனிதனும் இங்கு ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறான். மனிதன் பிறப்பு ஆரம்பிக்கும் போதே இறப்பிற்கான காலத்தையும் நான் குறித்து வைத்து விடுவேன். ஆனால் அது புரியாமல் ஆணவத்தில் ஆடும் மனிதர்கள் பல தவறுகளையும் சரிகளையும் மாற்றி மாற்றி செய்து கொண்டிருந்தாலும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஐயோ என்னாகும் என பயந்து பக்தியோடு என்னை வணங்க ஆரம்பிக்கிறார்கள். என் மீது பக்தி செலுத்தும் போது அவர்கள் வாழ்வில் நல்லது நடக்கும். அவர்களுக்கு புத்தி வந்து வெற்றியும் பெற்று விடுவார்கள். அதற்கு பிறகு வசதியும் வாய்ப்புகளும் சேர சேர மீண்டும் மனிதனுக்கு திமிரும் ஆணவமும் அதிகமாகி விடுகிறது. ஆணவம் அதிகமாகும் போது என்ன ஆகும்?
அழிவு தானாகவே வந்து விடுகிறது. அழிவு வந்தவுடன், வீட்டில் கெட்ட விஷயம் நடந்தவுடன், வாழ்க்கையில் துன்பமும் துக்கமும் வந்தவுடன் மீண்டும் பயந்து போய் ஐயோ கருப்பா என காப்பாத்து என மீண்டும் என்னிடமே வந்து வணங்கி நிற்கிறான். இப்படி பயமும் பக்தியும் மனிதனுக்கு மாறி மாறி வரும் இந்த உலகத்தில் நீ எப்போதும் என்னை நம்பு. நான் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் துணையாய் பாதுகாவலாய் இருந்து உன்னை காப்பாற்றி நல்லது செய்வேன்.